பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள காஷ்மீரில் 2 துப்பாக்கிக்காரர்களை சுட்டுக் கொன்று விட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்தது. எஞ்சியிருக்கும் தீவிரவாதிகளை வேட்டையாடும் நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்றும் ராணுவம் தெரிவித்தது. பராப்புல்லாவில் தீவிரவாதிகளுடன் நடந்த கடுமையான சண்டையில் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களையும் தோட்டாக்களையும் கைப்பற்றியதாக ராணுவம் குறிப்பிட்டது. காஷ்மீர் பஹல்காம் மாவட்டத்தில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுப்பயணிகள் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ உடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் அத்தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இத்திடீர் சம்பவத்தால் பயத்தில் மக்கள் கதறினர். அப்போது அங்கு வந்து சேர்ந்த இந்திய ராணுவம் அவர்களுக்கு தைரியம் அளித்தது. அங்கிருந்தவர்களை மிகவும் பாதுகாப்புடன் இந்திய ராணுவத்தினர் அழைத்துச் சென்றனர். 1947 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் உரிமைக்கு போராடி வருகின்றன. இங்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் நிரந்தரமாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபலமான இந்த பகுதியில் சுற்றுப்பயணிகளை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிக்காரர்களை தேடி வேட்டையாடும் நடவடிக்கையை ராணுவம் உடனடியாக மேற்கொண்டது. இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈவிரக்கமின்றி பொதுமக்களை துடிக்க கொன்று குவித்த தீவிரவாதிகளை விடமாட்டோம் என்று உறுதியளித்து ஆறுதல் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.